எட்ரா கோவில அவங்கள எடுக்கணும். என்னடாச்சு நீ கார்த்திக் தான் வீடியோ தெரியாது, அதனால கார்த்திக் எனக்கு பதவி கொடுத்துருக்கேன். ஓ பதவி கார்த்திக் டிரைவ் பண்ணிட்டேன். ஓனர் எப்படி ஓட்டுறாருன்னு பருவம் கோவில். நீ அதுல இருந்து ட்ரக்கில் வந்துடும். டாப்ல உட்காந்துக்க மேலே. டாப்ல ஏறி உட்காந்துக்கா. மேலே உட்காந்து. ஓகே நண்பா, இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க ஒரு வயலில் வந்து புலி ஒன்று இருக்குது. அந்த புலி இன்னைக்கு துக்க போகிறோம். அது எதனால் பண்ணுறோம்னா போகும்போது காட்டுறேன். அதே மாதிரி ஆனந்துக்கு தான் போய் பரம்பு எடுத்துகிட்டு வரதுக்கு போகிறோம். என்ன மாப்பு வேறு அழுகுறான். நீ டக்குன்னு போனா, நீ நின்றுட்டு இருந்தா அப்புறம் அழுகுதானே. டக்குன்னு போனா மாப்பிள்ளைக்கு வகை வகையாக தொங்கிட்டு இருக்குது. குஞ்சா உடனே பார்வை பாரு உனக்கு. ஆனால் நான் மகேந்திராவில் இந்த அளவுக்கு இழுத்து பிடிச்சே போக மாட்டோம். ஒரு 5-6 16 இந்த வண்டியிலையும் போக மாட்டோம். இந்த வண்டி எப்படி ஒரு நாள் மைலேஜ் வரும். அதனால் இதில் புட்டு நுழைக்கிறீங்க. புட்டு எடுத்து விடாடே. அதெல்லாம் உங்கள் ஓனர் டீசல் தான் முதல்ல ஊற்றுனார் தெரியுமா? நானே ட்ரை பண்ணி தான் கொண்டு வந்து 20 லிட்டர் கேட்டேன். டீசல் தான் எடுத்து ஊற்றுனாரு. அது எல்லாத்தையும் ஊற்றிட்டாரா? என்ன நம்ம இப்போ நம்மளே எல்லாம் துப்பு விட்றாங்க. கேமரா எடுத்து யா என்ன வீடியோ ஓடிட்டு இருக்கும் போது போயாயோ பொழைக்கிற வழியை பாருங்கய்யா. புள்ளன்ட்டு எப்போ பார்த்தாலும் அந்த நினப்பிலையே கம்மனாக டே பருவ கொட்டா ஒன்று பேசியிருந்தாங்க. ஏமாப்ப எப்போ பார்த்தாலும் ஒரு மார்க்கமாக இருக்கிறாங்களா அந்த நினப்பிலே இருக்கிறாங்க. போகிற மேலே மக்கான்லேருந்து இறக்கி விடணும். கம்மனாகிறான் இருக்கும். இருக்கு பிரிங்கலை போட்டுனது, ரொட்டேட்டர் ஓட்டுனது. அது மட்டும் ஏகப்பட்ட ரீல்ஸ் வந்துடா. அந்த இடத்துல முன்னாடி என்னமோ பேசிக்கிட்டே வந்தீங்க. தெரிந்தமாம்மா அந்த இடத்துல ஓட்டமா ரொட்டேட்டர் ஓட்டமா முன்னாடி அது 585 அவன் தான் 605 தரமாட்டேன். டிகே ஃபீல்டு இல்லைன்ட்டானே. எங்கே போயிட்டான்? பரமகிருந்த ஊட்டலையில் தான் நெருங்கிருப்பான். அந்தாண்டு இருக்குதா இந்தாண்டு இருக்குது. இவன் காணாம பரம காணாம கலப்பரு போட்டானா? ஒரு அரை மணி நேரம் அங்கே இருக்கு. 1 மணி நேரமோ 1 மணி நேரமோ ஓட்டினான். ஓட்டுனாரு பருப்பட்டியே எடுக்கல வெளியே. கழுத்தி வச்சுக்கோங்க. ஏன்னா பூ வைக்கிற வேலைக்கு கீழே கொட்டி வச்சுக்கிறீங்க. எனக்கு வேணாம், நான் என்ன இப்போ பூக்கடையாக வச்சுருக்கிறேன். ஓகேன்பா. நீ பாருங்க டானுதே ஹோட்டல்ல சும்மா இருக்குது. இந்த பரம்பு எடுத்துகிட்டு போய் தான் ஓட்ட போகிறோம். நாம் 2 நெட்டு அது மாதிரி வச்சு 10 வைக்கணும்டா கோவில். அது மாதிரி 2 நெட்டு வச்சு 10 வைக்கணும். பெரிய தலைவலியாக இருக்குது. பின்னு தொலைஞ்சு போயிடுது. நீ 10 வச்சியா? வண்டியில வந்துச்சா? ஓகே. இந்த பின்னு மாட்டுறதுக்கு இது மாதிரி ஒரு நெட் ஒன்று வச்சு 10 வச்சுக்காங்க. இதுதான் சூப்பர். பின்னு தொலைகிற கம்ப்ளைண்டே வராது. கடா போயிட்டா ஓனரு வீட்டில் முட்டையை போட்டுக்கிறான். அதான் கோகுலானா கொக்கான
பார்த்து நான் புடியாண்டா போயிடலாம். ஆனா ஒடியாந்தான் கீழே விழுந்தான் பணியெல்லாம் தெரிச்சுட்டு ஒடியாந்தான். ஆனா கையை அட்ஜஸ்ட் பண்ணாண்டா போகல லூஸ் விடாண்டா. ஸோ விழுந்துட்டான் அப்படிங்கிறான். எப்பயுமே நைதல் தான் போவானா. அதிசயம். ஏய் எத்தனை பேர்ரா? எத்தனை பேர் இருந்தாங்க பார்த்துட்டேன். அது இடம் அப்படிறா கோவில மட்டமாக்கிட்டோம். மட்டம் பாரு அவ்வளோதான் தூக்கம். பர்ஃபெக்டாக இருக்குது. லுசுடே மட்டலையா? இன்னும் கொஞ்சம் நவுந்து நில்லு காத்து நவுத்து. மாத்து. டேய் இப்படிரா இரு பார்க்கலாம் எந்த பக்கம் தேவைப்படுது பார்க்கலாம். இப்படிதான் இப்படி குருநாதர் சொல்ற திருப்பண்ணா பத்தாது. இரு தூக்கு. அப்படியே நேர்படி லாக் பண்ணு. சூப்பர். ஆனந்த் அண்ணன் வர சொல்றதா? அவரு அந்த வீட்டுல சைடு பார்த்து ஓட்டலாம். போலாம். இது என்ன கம்ப்ளைண்ட்? இதை வச்சு இதை கம்ப்ளைண்ட் ஆகுறீங்களா? கிடைக்கிறதோட 3 இப்படி லைன் கட்டிட்டு போகுது. எதுவுமே வேலையில எடுக்குது. ஏடா அதில் தான் ரொட்டேட்டர் மாட்டிருக்கிறான். அதுதான் நல்லா இருக்கும். பேருக்கு தான் 50 டி. நிறைய பேர் கேக்குறாங்கடாமா. இப்ப அம்மா வண்டி அதெல்லாம் அடிச்சுக்கவே முடியாது. 2 பேலரும் அப்படியே பர்ஃபெக்டா நிக்குது. 50 வண்டினா கொடுத்துற மாட்டேன் ப்ரோ. அந்த பேலரை கராய்க்கு தான் சொல்லுங்க. இவன் வச்சிருக்கா இவனை அடக்க முடியல. 2 பேலரையும் கொடுத்துறோம். ரெண்டுமே கோமதி. ஒண்ணு இல்ல சென்சாரு, ஒன்னு ஆர்டினரி. ஒரு 4 ஒன்று சென்சார். மெயின் ரோடு போய் அப்போ இந்த பரம்பை வந்து நாம் வந்து டீசல் போட்டு எடுத்துகிட்டு போய் அந்த சைட்டில் ஓட்டி 10 நிமிஷம் அதில் நமக்கு கிடைக்காது. நட்டமாக ஆகும். ரோட்டில் போய் போட்டுக்க. எல்லாருக்கும் ஒரு கவலை, கோகுலுக்கு பாட்டு போடுறது தான் ஒரு கவலை. எல்லாரும் பாட்டு பாடிக்கிட்டே இருக்கணுமாம்மா. ஃபஸ்ட் நைட் அப்படிமா? இல்லை வேணாம். ஃபஸ்ட் நைட் எப்படியும் பாட்டு கேட்டுகிட்டே இருப்பானா? ஃபஸ்ட் நைட் அப்படியா? யாருக்கு தெரியும்? உன் மாமன் கேட்டாலும் கேட்பான். நேரமான ஆளவன் இல்லை தான் ஆஃப் பண்ணுறாங்க. ஒன்றா காரத்தில் லிபுக்கு சுச்சா ஒரு 8 ஒரு உத விட்டாரு. அவன் ஐயோ கடவுளே என்ன ஸ்பீட் ஆகுறாரு. சத்தியமாக சொல்கிறேன்னாம்மா. இப்போ நீங்கள் போய் ஓட்டுறது இதுக்கு கூட கட்ட முடியாது. ரெகுலர்ஸில் கூட கட்ட முடியாது. பல்க் பாட்டி மாமா ஏதோ உழவு ஓட்டுறோம் அப்படின்னு சொல்லி காடு ஒரு 4-5 ஏக்கர் இருக்குது. ஓட்டுறதுனால நிறைய சொல்கிறேன். ஒரு விஷயம்னாலும் நம்மளை தான் கூப்பிடுவாரு. ஏன் அதுதான் விடணும். இதில் போயிடணுமா? இல்லை மாமா அங்கே போய் வரணும். அங்கே போயின்னா அந்த கோயில் இருக்குல்ல, அதான் மோகமுத்துமலையா? மோகம் அதிகாரு மோட்டர் மெக்கானிக் ஏற்றுறாரு. ஆர்வமா நல்லா டெப்த்து பிடிச்சிருவாரு. ஆனால் அந்த வண்டிக்கு வண்டி போகுது 52 பக்கம். என்னம்மா இப்போ போய் நம்ம பரம் மாட்டி எடுத்துகிட்டு வரதுக்கு அப்படிப்பட்டலாம் அப் அண்ட் டவுன் 5 கிலோமீட்டர் இருக்காது. இருக்கும். காட்டுக்கு பக்கமாக நெருங்கிட்டோம். ஒரு நிமிடத்தில் காட்டுக்கு சென்று விடுவோம் நண்பர்கள். ஓரமாக போய் மேலே இருக்கான். ஐயோ ஒலை வடிப்படாது. எப்படா ஓட்டுறது? எந்த வயலுமா? இப்போ அந்த வயலா? இதெல்லாம் நேராக தான் நம்ம இருக்குது, மட்டமாக தானே இருக்குது. வா இப்படியா இருக்கலாம். நான் போய் அங்கே போகணும். எவ்வளோ இருக்குது கூலி? இதெல்லாம் வந்து பரம்புலேயே நேரம் தள்ளியிருக்க மாட்டேங்க. ஆமாம். இப்போ எங்க குழி? இல்லை அந்த குழியா?
அது ஒரு குழியாடா மாப்பு. ஓகே நண்பா, இந்த வெயில் தான் உங்களுக்கு வீடியோவில் தெரியுதான்னு தெரில. மேடு பள்ளம் அப்படியே ஏறி அப்படியே இருக்கு. அந்த பக்கம் பள்ளமாக இருக்குது, இந்த பக்கம் வயல் மேடாகுது. ஃபுல்லாக பிடிச்சி அந்த வண்டியில் மண் போவாதுங்கிறேன். பார்க்கலாமா எப்படி நிறவறான்னு பார்ப்போம். ஏன்னா நம்மளுக்குலாம் இதை பற்றி தெரியாது. அவர் வந்து ஒன்று சொல்லி என்ன பண்ணுறான் அங்கே எதுக்கு போகிறான்? மேடை எங்கே இருக்குது? அந்த குழி ஒன்று இது இந்த இடம் தான் மேடு. இதை தான் பிடிச்சி போட சொல்லுவாப்புல. காட்டுக்காரர் வர்றாரா? காட்டுக்காரர் வந்து தான் அந்த குழிக்கு மண் கார்த்தி வந்து அங்கேருந்து பிடிச்சிட்டு வரான். அவுத்துக்குள்ளே மேடு இருக்குறா. டைம் பார்த்துக்கா. அப்பா அவனுக்கு அந்த ஒரு குழி தானே கண்ணுக்கு தெரிஞ்சிருக்குது. குழிக்கு வரங்காட்டியுமே மண்ணை விட்டான். ஃபேமஸ் ஃபேமஸ் ஃபேமஸ். அப்போ நீ வாங்கி தாள் கலக்கு. நிறவர வேலைக்குலாம் போகக்கூடாது. பரம்பு இதில் சொல்கிறீங்க கலப்பில் கன் மாதிரி மட்டும் எடுக்கலாம். இதெல்லாம் வராது. ஈஸி தான் மாப்பிள்ள. நிறவரெல்லாம் நானும் அச்சு கட்டி போடுவேன். எவ்வளோ முன்ன பண்ண இருந்தாலும் அச்சு கட்டி போடுவேன். டைம் ஆகும். இதெல்லாம் நல்லா ரெடி பண்ணுறதுக்கு. இதெல்லாம் அச்சு கட்டினோம்னா குறைஞ்சது 1 மணி நேரம் ஓட்டணும் வண்டி. அப்போ தான் அச்சு கட்ட முடியும். நான்லாம் குடு 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 குடுன்னு ஓடுவோம். முன்னாடி ஒரு கீரெல்லாம் இருக்குது. எப்படி வண்டி தானே இது துட்டா பறக்கும். துட்டா புடிக்கணும் போகுது. ஓகே, இந்த மூளை மேடு இங்கேருந்து மண் அங்கே கொண்டுகிட்டு போகிறாங்க சல்லுன்னு. ஏன்னா கோகுல நாம் எப்படி ஓட்டுவோம்? கார்த்தி வேகமாக ஓட்ட சொல்லாமல்ல? அவங்களும் ஒரு டேஸ்ட். ஏன்னாவுல எவ்வளோ மேலால பிடிச்சிட்டு வரான். கையில் போட சொல்லுங்க போதும். பார்த்தேன் இது எதில் ஓடி இருக்குது? தேடாட்டுக்குது. இல்லை தேடதோ டாப்பாட்டுக்குது. டாப்பு 10,000 போட்டுக்கு இருக்கு மாதிரி இருக்கு டாப்பு. அதெல்லாம் உங்களுக்கு தான் மாப்பிள்ள பெருசா யாரும் இல்லைண்ணா. சொல்லு பார்க்கலாம். நான் என்னங்க சொன்னேன் பெருசா இருக்குன்னு. காட்டு பார்த்தா தான் நான் நம்புவேன். இதா இது ஒன்று தான்டா. ஓகே நண்பா, இது பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த பரம்பு வந்து உங்கள் சைடு யார் யாருக்கிட்டு இருக்குதுன்னு கொஞ்சம் கமெண்டில் சொல்லுங்கள். ஏன்னா இப்போலாம் இதெல்லாம் யாருமே அதிகம் யூஸ் பண்ணுறதுல அதெல்லாம் லெவலிங் வந்துருச்சு. அதெல்லாம் அது சென்சரில் லெவல் பண்ணுறாங்கல்ல, அது வந்துருச்சு. இன்றைக்கெல்லாம் யாருமே இந்த பரம்பெல்லாம் மேக்ஸிமம் யாரும் வச்சுருக்கிறதில்ல. என்னது ஃபஸ்ட்டு காட்டில் வச்சுருவாங்க மாப்பிள்ள. ஒரு இடத்துல ஒரு வளர்த்தி ஸ்கேலாக ஒன்று வச்சுருவாங்க. அதுக்குன்னே தனியாக ஒரு மிஷின் இருக்குது. அதையும் இதையும் மட்டம் பண்ணி விட்ருவாங்க. மட்டம் பண்ணி விட்டா அந்த மட்டத்துக்கு வந்து காட்டை ஏறதுக்கு ஒரே மட்டமாக நீ வந்து இதெல்லாம் லிவர்லாம் அட்ஜஸ்ட் பண்ண தேவையில்ல. 2 லிவரையும் இறக்கி விட்டீங்கன்னா போதும். காற்றை வட்டடிச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா போதும். அதே மண் இருந்துச்சுன்னா அதே பிடிச்சிக்கும். மண் பள்ளமாகிற பக்கம் அதே விட்டுரும். அந்த மிஷினில் 3 லட்ச ரூபாய்க்கு மேலே இருக்கும். ஏன் 3 லட்சம்? 3000 ரூபாய் மாதிரி பேசிக்கிறான். அவனுக்கு இருக்கும்டா, அவனுக்கு இருக்கும். அவங்க கோகுலுக்கு இருக்கும். அது உட்காந்து வாட்டர் அது சொன்ன மாதிரி அது அவரை கேளு. பெரிய கடல் அவர் வாங்கலாம். 2 பீர் வாங்கறதுக்கு காசு வச்சிருக்கிறாரா? 2 பீரோ நிறைய காசு வச்சுக்கிறாப்லையா? கோகுல் பண்ணு தான். கோகுல் வந்துட்டாவே போதும். ஒரு காமெடி தான். கரு கருன்னு காட்டெரும்பு குட்டியாட்டம். ஏண்டா குட்டியா சிரிக்காத நீ. பல்லு பிடித்த வெளியாகுது. நீசை மட்டும் ஏன் துடிக்குது? நீசை துடிக்கத்தான் பார்க்குது. நறுக்கி போடுவாங்க. கல்யாணம் பண்ணுற ஆசை வேறு வந்துருச்சுடாமா அப்போ. யாருக்கு இதுக்கு பச்சை கலர் பெயிண்ட் அடிச்சு போட்டா வீட்டுக்குள்ள நல்லா இருக்குமா? கிரே கலர்ல அடிச்சு போட்டா
இன்ஜின் கலரில் இங்கே எந்த கலரில் அடிச்சு போடு. ஓகே நண்பா, நீ கொஞ்சம் கமெண்ட் பார்க்கலாம். இவர் ஓட்டுட்டோம், நம்ம கொஞ்சம் கமெண்ட்டை பார்ப்போம். மாப்பிள்ள கமெண்ட் ரீட் பண்ணுவோமா? மாப்பிள்ள நீ ரீட் பண்ணி சொல்கிற. நான் படிக்கல. இன்றைக்கி எந்த கமெண்ட் இருக்குதுன்னா, ஓகே உனதுக்கா படிச்சாச்சு. இதுதான் பார்க்குது. நானும் கார்த்தியும் ஓட்டணுமா அந்த வீடியோ இருக்குது. ஒரு 17 கமெண்ட் இருக்குது. என்ன ஓட்டுனீங்க? ரொட்டேட்டர் ஓட்டி பார் ஓட்டணும். அருண் ஸ்ரீ தமிழ்னு ஒரு நண்பர் கேட்டிருக்காரு. ப்ரோ உங்கள் அப்பா அம்மா என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிருக்கிறாங்க. அப்பா லேட் ப்ரோ, அம்மா வந்து ஹவுஸ் மேக்கர் ப்ரோ. அடுத்து செந்தில்குமார். செந்தில்குமார்னு ஒரு நண்பர், வீடியோ சூப்பர் ப்ரோ. அடுத்தது நந்தகுமார் 9518. ஆல்ரெடி ஸ்கூலும் போக மாட்டேங்கிறானுங்க, ஒர்க்குக்கும் வர மாட்டேங்கிறானுங்க, எப்போ பார்த்தாலும் லீவே போட்டுக்கிட்டு இருக்கிறானுங்க. ரொம்ப கஷ்டப்படுவானுங்க பிற்காலத்தில் 2 பேரும். டேய் உங்களைத்தாண்டா சொல்கிறாங்க. பெருமையாக இருக்குன்றாமா? பெருமையாக இருக்குதான் ப்ரோ அவனுங்களை பற்றி சொல்கிறது. என்னதான் பண்ணலான்னு. அடுத்தது குமாரசாமி குமார், கங்க்ராச்சுலேஷன்ஸ் 78,000 சப்ஸ்கிரைபர் மாம்ஸ். அடுத்து ரஞ்சித் ரஞ்சு 96. ரன்னிங் சார்ஜ் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணணும் ப்ரோ? எப்போ மாப்பிள்ள இப்போ ஒரு ஃபீல்டுக்கு போய் ஒரு 1/4 மணி நேரம் ஓட்டுறோம், அது எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி ரன்னிங் சார்ஜ் வாங்குறதுன்னு ஒரு நண்பர் கேட்குறாரு. பர்ஃபார்மன்ஸ் என்ன கலப்பை ரொட்டேட்டரா அந்த மாதிரி வாங்கிக்கிங்க ப்ரோ. அப்படிலாம் இல்லை ப்ரோ, மாப்பிள்ள அடிச்சு விட்றோம் வந்து வாய்க்கு வந்து வரோம், அப்படிலாம் இல்லை. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு மேக்ஸிமம் வந்து ஒரு 1/4 மணி நேரம் ஃபீல்டுக்கெலாம் போகாதீங்க. சப்போஸ் அது ரொம்ப எமர்ஜென்சி, எனக்கு ஓட்டியே ஆகணும் அப்படின்னாங்கன்னா அப்போது வந்து சொல்லிடுங்க, டிஸ்டன்ஸை பார்த்துக்காங்க. டீசலு எனக்கு தனியாக கொடுத்துடணும், நான் வந்து பண்ணி கொடுத்துட்றேன். அதாவது மினிமம் வந்து 200 250 ரூபா இந்த ரேஞ்சில் பேசுங்க, டிஸ்டன்ஸை பொறுத்து பேசுங்க. இல்லை எனக்கு அப்படிலாம் தரமாட்டேன், நான் ஓட்டுனுக்கு மட்டும் தான் தருவேன்னா நான் அந்த பக்கம் வரும்போது ஓட்டிக்கிறேன்னு சொல்லிடுங்க. நான் அப்படி தான் சொல்லுவேன். மாப்பு நீ எப்படி மாப்பிள்ள? ஏன் மாப்பு நீங்கள்? அது ஓனர் டீல் பண்ணிக்குவார். என்ன மாப்பு போட எதை எடுத்தாலும் ஓனர்னா என்ன அர்த்தம்? ஏமாமா என் வண்டியா இருந்தா என்ன சொல்லுவேன்? அடுத்த அந்த பக்கம் வரும்போது ஓட்டி தரணும். அடுத்தது என்ன டீசல் காசு கொடுக்கணும் அப்படிம்பா, அவ்வளவுதான். வேற என்ன? அடுத்து விக்னேஷ் குமார் ஏன்னா விக்னேஷ் சிவகுமார் 2313. அண்ணா உங்க ப்ரோ என்ன சொல்றாங்கன்னு தெரியல. அடுத்தது தேவ் டிரெக்டர்ஸ் லைஃப். வீடியோ சூப்பர் மாமா, வீடியோ மாஸ் மாமா, வீடியோ மாஸ் மாமா, வீடியோ சூப்பர் மாமா. கால வழியே வந்தானா குரலி பிடிச்சி கடிச்சு போடுவேன். எப்போ பார்த்தாலும் இதையே சொல்லிட்டு இருக்கிறான். வரட்டு இன்னைக்கு அவனை பேசிக்கிறேன். நேற்று எங்கே போனேன்? நேற்று நம்ம காத்தி வருவா. அடுத்தது ஆனந்த் ரொட்டேட்டர் கத்தி மாற்றணும்ல அந்த வீடியோவோட கமெண்ட். கோபி கா ஸ்ரீ ப்ரோ, ஹவு டு ஜேசிபி டிரைவ் பண்ணுறது வீடியோ போடுங்க ப்ரோ. கண்டிப்பாக போட்டலாம் ப்ரோ. அடுத்து செந்தில்குமார், இன்ட்ரெஸ்டிங் வீடியோ ப்ரோ. அடுத்து மோகன்ராஜ் ப்ரோ, நீங்கள் வீடியோ நாங்கள் வீடியோவை திருவண்ணாமலையிலேருந்து பார்க்கிறோம். ரொம்ப நன்றி நண்பா. நம்ம பசங்களாம் எப்படி ஃபன் பண்ணுறாங்க கமெண்ட்லாம் சொல்லுங்கள், பார்ப்போம். அடுத்து ஜீரோ விவசாயின்னு ஒரு நண்பர் தான் வளைச்சி கேட்குறாரு, சலிக்காத கேட்குறாரு. ப்ரோ நோவோ 605 50 HP ரிவ்யூ போடுங்க. நாளைக்கு ஃப்ரீயாக இருந்தால் போய் கண்டிப்பாக எடுத்து போகிறோம். இருக்குது சின்ன சேலத்தில் இருக்குது, இங்கே இல்லை. நான் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், சின்ன சேலம் போகணும். அடுத்தது பவனேஷ் ப்ரோ, நீங்கள் பிளேடை போட்டுட்டு இருக்கீங்கன்னா நாங்கள் ஓட்டி பிடிச்ச வேலையை இருக்காங்க. என்னடா சொல்கிறாரு? புரியல. அடுத்து செல்வ தனிஷ் ப்ரோ, அது தெரியுது ஓடுற மாதிரியே நீங்க படிக்கிறீங்க, அதான் எனக்கு கன்ஃபியூஸ் ஆகுது. அடுத்தது செல்வ தனுஷ் ப்ரோ, எங்கள் ஊரில் வந்து டயோ பிளேடு வந்து 180 ரூபா ப்ரோ, எங்கள் ஊரில் 163 ரூபா நண்பா. அடுத்தது அறிவுக்காரன் 8326 8 இன்ச்சு 6 இன்ச்சு பிளேடு ப்ரோ. 8 இன்ச்சு பிளேட்லாம் நாங்களாம் யூஸ் பண்ணுறதில்ல, ஒன்லி 6 இன்ச்சு பிளேடு தான் ப்ரோ. அடுத்தது சுந்தர் ஜப்பான் டயோ பிளேடு என்ன ரேட்டு ப்ரோ? 160. அவன் 170 ரூபாய்க்கு ஆனந்த எடுத்து வந்துக்கிறான் நண்பா. அடுத்து ரஞ்சித் டயோ பிளேடு எவ்வளோ ஹவர்ஸ் ஓடும் ப்ரோ? 60 மணி நேரமும் ஓடும், 40 மணி நேரமும் ஓடும், 100 மணி நேரமும் ஓடும், ஃபீல்டை பொறுத்து, ஓட்டுறதை பொறுத்து ஃபீல்டை பொறுத்து. அடுத்தது தவமணி 3932
5105 சிங்கிள் கிளச் ஆர் டூவல் கிளச். இந்த வண்டி வந்து ஆனந்த் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா டூவல் கிளச் நண்பா, சிங்கிள் இல்லை டூவல் கிளச்சு. அடுத்தது செல்வ தனேஷ் 1100. உடுமலைப்பேட்டு சைடெல்லாம் வந்து ராமலிங்கம் ஒர்க் ஷாப்பில் இல்லை ப்ரோ. ஓ உடுமலைப்பேட்டையில் ராமலிங்கம் ஒர்க் ஷாப்பில் தான் அதிகமாக எடுப்பாங்க, எல்லாம் மாற்றுவாங்களாம் ப்ரோ. ஓகே, 2 வீடியோ இன்றைக்கி பார்த்தேன். கமெண்ட் இப்போலாம் வர வர ரொம்ப குறைஞ்சிருச்சு நம்பா. கொஞ்சம் பசங்களை பற்றி கொஞ்சம் அதிகமாக புகழ்ந்து விடுங்க, அப்போ தான் கமெண்ட் அதிகமாக வரும். ரொம்ப நம்மக்கிட்டே வரோம். அடுத்தது பெரியசாமி சுரா 735 9 பாயிண்ட் கல்டிவேட்டர் ஹைட்டாக தூக்க மாட்டேங்குது ப்ரோ, என்ன பண்ணலாம்? ஒரு மீடியமாக தான் தூக்குது. 2வது ஹோல்ஸில் போட்டால் எந்த ஹோல்ஸு சில ப்ரோ போடணும். மொத்தம் 4 ஹோல்ஸ் கொடுத்துருக்குறாங்க. நான் வீடியோவில் சொல்கிறேன் நண்பா, வெயிட் பண்ணுங்கள். அடுத்தது சூப்பர்மேன் ஸ்பைடர்மேன் சோனிக். உங்களோட ஆல் மகேந்திர டிராக்டர் கம்பரிசன் வீடியோ போடுங்க. ஹெச்பி மைலேஜ் ஃபீச்சர் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் அது ஒரு வீடியோ மேக் பண்ணி போடுறேன் நண்பன். அடுத்தது தேவ் டிராக்டர்ஸ்லேயே அந்த மொக்கால வழி பற்றி சொல்லவே தேவையில்ல. அடுத்தது செந்தில்குமார் சூப்பர் வீடியோ ப்ரோ. அவர் என்ன சொல்றாங்க? நீங்க கலாய்க்கிறீங்களா எங்க சித்தப்பாவை? எங்க சித்தப்பாவை டம்டும் அவருடைய ஷார்ட் நேம் டம்டும்னு மாப்பிள தான் பேர் வச்சுக்கிறேன். என்னையா கோத்துறீங்களா? அங்க ஓட்டர் அவர் போன் கான்டாக்ட் நம்பர்ல என்னன்னு சேவ் பண்ணு, டம் டம் சித்தப்பா அப்படி பண்ணி வச்சுக்கிறேன், சேவ் பண்ணி வச்சுக்கிறாரு. அடுத்தது வெங்கடேசன் சூப்பர் நண்பா. அடுத்தது ஜெகதீப் வீடியோ சூப்பர் அண்ணா 5 கலப்பை டீட்டெயில்ஸாக வீடியோ போட்டலாம் நண்பா. அடுத்தது கனா என்ன பேர் கிரீஸ் கன் என்ன பிராண்டு நல்லா இருக்கா சொல்லுங்கள் ப்ரோ. கிராஸ் கம்பெனி அருமையாக இருக்கும் ப்ரோ, அதை எடுங்க. அடுத்தது கணேஷ் பாயிண்ட் எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு டீட்டெயில் போடுங்க. ஓகேன்பா, வீடியோ சொல்கிறேன். அடுத்தது தொண்டாய் காட்டுவா, இது என்னடா பேர்? தொண்டை புதுக்கோட்டையா 97 51 நண்பர்கள். அண்ணா 515 வாஸ் கொபோட்டோவுக்கு தங்கா பார் போடுங்க. அப்படின்னா போட்டியா புல்லிங் பவர் பார்க்கலாம் ப்ரோ. அது வர பைசன் பை போயிரும் ப்ரோ. பைசன் பைக்கும் கொபோட்டோவுக்குலாம் வந்து புல்லிங் பவர் இப்பவே பாருங்க. இதுல மண்ணு கொஞ்சம் பிடிச்சா இதே சிலிப்பாகும். இதுல நாங்க உலவே ஓட்டுறது இல்ல ப்ரோ. இதுல என்ன பெர்ஃபார்மன்ஸ் பண்றோம்னா லைட் யூசேஜ் மட்டும் தான். அதான் ப்ரோ. டெய்லர் நல்லா இருக்கு, பேலர் நல்லா இருக்குது, பேலருக்கு நல்லா இருக்கும். மைலேஜ் வந்து மகேந்திரா இதுகிட்ட வர முடியாது, வராது ப்ரோ. ஆனா வந்து மித்தபடிக்கெல்லாம் வந்து பெர்ஃபார்மன்ஸ் புல்லிங் பவர்லாம் பார்க்கணும்னா ப்ரோ உங்களுக்கு கண்டிப்பா வீடியோ வேணும்னா சொல்லுங்க, வேணா அதையும் ஒரு மேக் பண்ணி போட்டோம். ஆனால் வந்து அதுக்கு இடு கொடுத்து இதோட இழுக்க முடியாது ப்ரோ. உழவுலாம் பாருங்க, நீங்க கொஞ்சம் மண்ணு பிடிப்பாரு. அது உழவுக்கெல்லாம் வண்டி வந்து மட்டும் பாருங்க, உழவு வெயிட்லெஸ் ப்ரோ சுத்தமா. அதெல்லாம் வண்டி கியர் பாக்ஸ் வந்து ஸ்லோ, அது ஒரு மெயின் ரீசன். டயரை பற்றிலாம் இல்லை, கியர் பாக்ஸ் ஸ்லோ, வண்டி ஸ்லோவாக போகுது. மகேந்திராவில் இந்த வேகம் வச்சோம்னா பூத்துன்னு ஓடும். அடுத்தது கீர்த்தி இருக்குமாமா. கீர்த்திலடா பேர் என்னெல்லாம் வித்தியாசமா டைட்டில் பேர் வச்சுக்கிறாங்கடா பிரதர். கோபி கஸ்ரி ப்ரோ ஜேசி வீடியோ போடுங்க. நவீன் செல்வம் 3056 ப்ரோ. என்கிட்ட ஆல்ரெடி சர்பஞ்ச் 515 இருக்கு ப்ரோ. இப்போ யுவோட்டோ ப்ளஸ் எடுக்கலாம்னு இருக்கேன் ப்ரோ. ப்ரைஸ் வருது சொல்லுங்க ப்ரோ. நாமக்கல்ல ப்ரோ 5 எடுங்க, டெக் ப்ளஸ் எடுங்க. ஓன் இது அது வந்து வண்டி குறவே சொல்ல முடியாது, நல்ல மைலேஜ். ஓகேவா? அடுத்தது துருத்திக்கான 53 பாண்டி ப்ரோ. லிம்கான் மல்ச்சர் பெஸ்ட், சக்திமான் மல்ச்சர் பெஸ்ட். லிம்கானும் எடுக்கிறாங்க ப்ரோ, சக்திமானும் எடுக்கிறாங்க. குபோட்டோ 45 ஹெச்பிக்கா, அது எப்படின்னு தெரியலையே நண்பா, விசாரிச்சு சொல்கிறேன். டிஎன் கேமர் கோகுல்னாவே மாஸ் டிரைவிங் தான் ப்ரோ. ஆமாம் ப்ரோ, இங்கே பாருங்கதா கோகுல்னாவே அப்புறம் பழந்துன்னு கொட்டை போட ஆரம்பிச்சிட்டார் ப்ரோ. இனிமேல் அடுத்த லெவலில் யோசிக்கிறான். வேறு ஏதாச்சும் வாங்கினா ஓட்டலாம் புதுசாக. இதையே எத்தனை நாள்லாம் ஓட்டுறது? ஏஜி கேபின் வாங்குறதான் ப்ரோ. சீப் ரேட்டில் எங்கே இருந்தால் சொல்லுங்கள் ப்ரோ. அடுத்தது கிங்ஸ் குட்டி 003 அண்ணா சந்தோஷ் ஏதாவது ப்ரோ சொல்லுங்கள் சொல்கிறேன். அடுத்தது கிங்ஸ் குட்டி சந்தோஷ் ஏதாவது சொல்லுங்க ப்ரோ. அவன் என்னதான் சொல்கிறதான் ஓட்டமாக சொல்கிறேன். ராகுல்
விவசாயி ப்ரோ. ஹெவி ஆர்ம் செட்டாக போட்டால் பேட்ரி ஹெவி ஆர்ம் செட்டு போட்டால் ஏதாச்சும் ப்ராப்ளம் ஆகுமா சொல்லுங்கப்பா. ஆமாம் ப்ரோ, ஹெவி ஆர்ம்ஸ் செட்டு போட்டால் பேட்ரி கொஞ்சம் ட்ரைன் ஆகணும். வண்டி ரன்னிங்கில் இருக்கும்போது எதுவும் கம்ப்ளைண்ட் வராது. ஓகேவா? அடுத்தது மிடில் கிளாஸ் ஃபேமிலி. அண்ணே 595 9 கலப்பை எந்த கியரில் ஓட்டணும்? ஹை ஃபஸ்ட்டில் ஓட்டலாம் நண்பா, இல்லைனா லோ செகண்டில் ஓட்டலாம், லோ தேர்டில் ஓட்டலாம். 5 ஆர்பிஎம் செட் பண்ணி ஓட்டுங்க, வண்டி பர்ஃபார்மன்ஸ் பிரமாதமாக இருக்கும். அடுத்தது யூசர் நோ சேல்ஸ் 415 ப்ளீஸ் ப்ரோ. அப்படியா? என்ன சேல் ஆக மாட்டேங்குது? நோ சேலா? சரி, நான் சொல்கிறேன். இன்னொரு ரைட் கிளியராக மெசேஜ் பண்ணுங்க நம்ப. அடுத்தது அண்ணா கொபோட்டோ MU 5501 செகண்ட் ஹேண்டு எடுங்க. பேலருக்கு எது கேட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. அடுத்தது தமிழ் தெனா நாட் 7 ப்ரோ. 3 சிலிண்டர் இன்ஜினுக்கும் 4 சிலிண்டர் இன்ஜினுக்கும் என்ன வித்தியாசம் கொஞ்சம் சொல்லுங்க ப்ரோ. அப்படிலாம் இல்லை, எல்லாமே பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். அது கம்பெனி எது 3 சிலிண்டர்? ஜாண்டியர் 3 சிலிண்டர். அது 3 சிலிண்டராக இருந்தாலும் டார்க் அந்த அளவுக்கு கொடுத்துருப்பாங்க. இது 4, இதெல்லாம் 4 துளுன்னு இருக்கும். இப்போ அஜித் பல்சர் வண்டியோடு தான் இருக்கும் சிலிண்டர். என்ன கேட்டால் 3 சிலிண்டர் இருக்க ஜாண்டியர்லாம் விட்டு தர மாட்டேன். அது வண்டி அது டீசல் 10 லிட்டர் குடிச்சாலும் விட்டு தர மாட்டேன். அதை விட்டு தர மாட்டேன். எனக்கு அந்த 50 பெட்டி ஜாண்டியர்ல எல்லாமே சூப்பராக இருக்கும். அஜித் ப்ரோ பரம்பு உனக்கு அது பிடிக்கும், எனக்கு இது ப்ரோ சொல்லுங்க. 45 கிலோ ப்ரோ பரம்பு. அடுத்தது என்ன சொல்கிறாங்க? கிஷோர் கவுண்டர் 6300 ப்ரோ. பக்கத்தில் இருக்க 2 கலப்பை ரெட் கலர் ப்ளூ என்னன்னு சொல்லுங்க. எந்த கலப்பை? ரெட் கலர் ப்ளூ கலரா? அது என்ன கலப்பை? ரெட் கலரு என்ன இது? அது ஆனந்தது. ப்ளூ கலர் இல்லை ப்ரோ, அது ஆம்பு கலப்பை. அடுத்தது விக்கி ப்ரோ. உங்கள் 524 யூஎஸ்பிக்கு இருக்கா? உங்கள் வாட்ஸ்அப் நம்பர் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ரோ. கீழே என்னது டிஸ்கிரிப்ஷனா? ஏதோ வேறு வாயில் வர டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, அதில் குரூப்பும் இருக்குது. எதில் வேணாலும் ஆட் பண்ணிக்காங்க. பிரயோஜனமான மெசேஜ் மட்டும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு டவுட் ஆகிறத மட்டும் சொல்லுங்கள், எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். தெரியாதவங்க இன்னொருத்தீங்க வண்டி கொஸ்டின் மட்டும் கேளுங்க. நான் வந்து கமெண்ட் ரீட் பண்ணி உங்களுக்கு ஆன்சர் பண்ணாலும் நிறைய சப்ஸ்கிரைபர் அதில் இருக்கிறாங்க. அவங்க வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. எல்லாமே நமக்கு தெரியுதுன்னு சொல்ல முடியாதுல்ல. கேட்குறாரு பாரிவாளி, சொல்லுங்க. சாண்டியர் வண்டியும் பிடிக்கும், ஆனால் டீசல் குடிக்குதே, சுடுதே, என்ன பண்ணலாம்? என்ன பண்ணலாம்? அப்போ நம்மளதெல்லாம் சூடு அடிக்க கூடாது. எனக்கு ஜாண்டியர் டீசல் குடிக்க கூடாது. ப்ரோ உங்களுக்கு என்னென்ன வண்டி பிடிக்கும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. என்ன கேட்டீங்கன்னா எனக்கு ஜாண்டியர் பிடிக்கும், மகேந்திராவும் பிடிக்கும்லாம் சொல்ல மாட்டேன். ஏன்னா நான் ஜாண்டியர் ஓட்டி கற்றுக்கிட்டேன். எனக்கு ஜாண்டியர் நீ ஜாண்டியர் ஓட்டினா ஜாண்டியர் பிடிக்கும்பா. அதனால் மாப்பிள்ளையெல்லாம் பலதுன்னு கொட்டை போட்டிருக்கிறான். அதனால் வந்து இன்னைக்கு ட்ரெண்டிங்கில் வந்து எந்தெந்த வண்டி வந்து மார்க்கெட்டில் வந்து நம்பர் 1 பொசிஷனில் 75 இருக்குது. மகேந்திராவில் பார்த்தீங்கன்னா இது இருக்குது ஒக்காலோலே. அதெல்லாம் வந்து ஹையர் ஹெச்பிலாம் சொல்லக்கூடாது. சும்மா நார்மலான ஃபீல்டுக்கு ஒரு சாதாரண ஒரு விவசாயி வாங்கி ஒரு ஃபீல்டு 50 பெட்டி ஜாண்டியரில். மகேந்திராவில் என்ன? மகேந்திராவில் பார்த்தீங்கன்னா இப்போ யுவாவில் வருது அட்வான்ஸ் மாடலு. சோனாலிக்காலாம் எனக்கு தெரியாது. எம்எஃப்ல எனக்கு தெரியாது. சோலிஸ்லாம் தெரியும். நீங்கள் என்ன எனக்கு தெரியாத வண்டிலாம். குபோட்டாவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 50 HP எடுத்துங்க. ஆனால் எடுக்கிறதா இருந்தால் குபோட்டாவில் 2 வீலர் தயவு செஞ்சு எடுக்காதீங்க. பேலர் மட்டும் யூஸ் பண்ணுறீங்கன்னா 2 வீலரை எடுத்துக்கோங்க. எல்லாமே யூஸ் பண்ணீங்கன்னா 4 வீலர் எடுத்துக்கோங்க. கேட்டுக்காங்க ப்ரோ. ட்ரெண்டிங்கில் 4 வீலர் தான் ட்ரெண்டிங். ஆமாம், இன்னைக்கு வந்து புது வண்டி மேக்ஸிமம் நான் ஓலோ ஃபுல்லாக பர்ஃபார்மன்ஸ் பர்ஃபெக்டாக இருக்கணும், டெப்த்து நல்லா எடுக்கணும், காட்டுக்காரர் கம்ப்ளைண்ட் வரக்கூடாதுன்னா நல்ல பையனா 4 வீல் டிரைவ் போயிருங்க. அதுதான் பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் ஃபார் ஃபீல்டு. இங்கே எங்கடா விட்டுக்கிட்டு ஆட்ட என்ன பண்ணுறான்? எனக்கும் தெரியல. அங்கே இருக்கு இது கொடுத்தாச்சு. பரம் போட்டு ஒரு சாலி ஓட்டிட்டு தான் முடிஞ்சு. ஓ, அடுத்தது வரணும் ஃபீல்டு பார்க்கறதுக்கு. இன்னைக்கு ஓட்டு அதெல்லாம் நமக்கு நாமளாம் நாளே இங்கே நிறைய இருக்கிற போகுது. பாடுற மாப்பிள்ள ஊங்குறான். நீங்கள் இந்த வண்டி பிடிக்கலாம், அந்த வண்டி சனியாக வைக்கிறோம். நான் நேரம் வயலியே இழுத்துருப்பேன். ஒரு இப்படிலாம் வர மாட்டேன், ஏகத்துக்கும் மண்ணை கொண்டு போவேன். இன்னும் அந்த இடம் பள்ளம் மாம்ச அந்த கொண்டாந்து விட்டுருக்குறான் பாருங்க, அதுக்கு அந்தான பள்ளம். அந்த பில்லுக்குது பாருங்க, அதெல்லாம் பள்ளம். அந்த பூண்டை என்னமா இருக்குது பாருங்க பச்சையா, அதெல்லாம் பதுங்கலு. பதுங்கிச்சா
பதுங்கிட்டே பதுங்குதா? காயத்தி பதுங்கன்னா சுட்டு போட மாட்டாரு அவர். யாரு டானாச்சே மண்ணு பிடிக்கிறான் பாரு எப்படி வெறும்பா. மண்ணை பிடிக்காம போயிட்டு இருக்கிறாரு. அதான் லெவல் பண்ணிட்டு இருக்கிறாரு. அந்தான குழியா இருக்குது. நீங்க இருக்கிறது அந்தான குழிக்கு மாமா. அது எங்க இருந்து மண்ணு கொண்டு எனக்கும் மாமா தான், காரத்தனுக்கு மாமா தான், இவருக்கு மாமா தான். உங்களுக்கு அப்புறம் மாமா மாமா வரும் தெரியல. உங்களுக்கு பங்காளிடா. சரி என்னடா அது எல்லாத்துக்கும் மாமாங்கிறானே. எனக்கு உங்களுக்கு எல்லாம் பங்காளி பெரியப்பேன். எனக்கு தான் மாமா. நான் செக் பண்ணி கூட்டிட்டேன். அண்ணான்ட்ட வேலை முடிஞ்சு போச்சு. தாத்தான் இருப்பேன். தாத்தா டேய் அவர் உனக்கு தாத்தா வயசாடா, உனக்கு பெரியப்பா வயசுடா. அவர் உனக்கு தாத்தாவாடா. கார்த்தி வராம பாருடா. இப்போ வண்டி திருப்ப வராம பாரு. அந்த அந்த பூண்டு வந்து பள்ளம். 1 2 3 4 5 6 7 8 9 இது இருக்கு குஞ்சா நம்மள மட்டும். இதுல நிறவறதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ப்ரோ கரெக்டா நிறவனாதான் வந்து வயல் மட்டம் கொண்டு வர முடியும். சும்மா ஏனா தானான்னு பிடிச்சோம்னா வயல் மட்டம் கொண்டு வர முடியும். நம்ம கோவில் மாதிரி விட்டீங்கன்னா ஒவ்வொரு இடத்துல அள்ளி அள்ளி குமிச்சுட்டு போயிடுவோம். என்ன விட்டீங்கனாலே குமிச்சுட்டு போயிடுவேன். இதுக்கு பொறுமை வேணும். ஒரு அந்த இடத்துல இருக்கிறாரு பாரு, அதெல்லாம் பள்ளம் தெரியுதா? ஒரு நோட்டம் தெரியுதா இல்லையா? இந்த இடம்லாம் மேடு. இந்த தலையை அந்தான்னு தள்ளி விட்டு இதை பிடிக்கணும். வந்து 2 பரம்பு நாளை இவ்வளோ பொறுமையான ஓட்டினா என்னைக்கு நிற வருது. அதான் கொப்போட்டோவை பற்றி மாப்பிள்ளையே போக மாட்டேங்கிறான். நமக்கெல்லாம் இது பொறுமை பார்த்தா நான் மண்ணு பிடிக்க வண்டி உக்காரும். நான் செகண்ட் கியர் போட்டு ஓட்டுவேன். கோயிலுக்கு போகிற பக்கம் முண்டை கட்டி சோறு எங்கே போடுவாங்க. சோறு 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 சோறு. இப்போ 2வது வேலை சோறு அதுங்காட்டி உனக்கு கேட்குது. காலையில் திங்கலாமா நானும் தான் நீங்களா விடுங்க. அவர் தின்றுப்பாரு. போய் கூழ் குடிக்கிறோம் போகிறோம். கூட வந்துருக்கலாம்ல வாங்கி தரேன்னா டயர் கழிட்டு விட்டுலாம். இல்லைன்னா டீ வாங்கி கொடுப்பான். கூழ் வாங்கி தரோம் இல்லையா டீ வாங்கி தருவோம். ஏமா இப்போ ரெண்டு வீல கழட்டிட்டு போயிடலாம்டா. ஃப்ரெண்டு வீல பெரிய வீல் முடிஞ்சது. கத்தி அப்படியே தூக்கு வாரம் போட்டு போயிடா கூட வராது. ஓகே நண்பா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். இந்த வயல் கொஞ்சம் இருக்குது. கொஞ்சம் என்ன பண்ண பள்ளம் அதை உடனே எடுத்து விட்டு அப்படியே ஊர் பக்கம் போக வேண்டியதான். ப்ரோ இஞ்சி போனால் மொத்தமாக தான் 1/2 மணி நேரம் தான் ஓட்டுருக்குறான். நீங்களே நினச்சி பாருங்க இது என்ன எங்களுக்கு கட்டுப்படியாகும்னு மட்டும் நினச்சி பாருங்க. இந்த வயலில் இது மூளை பள்ளமாக இருக்குது ப்ரோ. அப்படியே வந்து ஒரு குத்து இது என்ன மாப்பிள்ள பண்றீங்க? அந்த ஓரத்துல இருக்கிற மண்ணை கொண்டு போய் அந்த குழியில ஐடியா கொடுக்கறது செம. சொங்கி நேத்து எல்லாம் சரிக்கிறீங்க பாருங்க. ஒழுங்கா ஏற மாதிரி தான் மூழ்கிட்டாரு. மண்ணுக்குள்ள தள்ளிவிட்ட. சரி ஒரு 40 கிலோ இருப்பான். சரி வாங்க போலாம். முதல்ல சாமி சாமி கோயில் நிலம் சாமி மன்னிச்சுக்கா, உன் எல்லை தாண்டி தான் போறோம். மினி ஆடாது அது என்ன பாக்குது கேமரா? திருப்பிட்டு கிடக்குது கேமரா. ஒன்னதான் உத்து பாக்குது. லைட்டிங் கேமரா அது. அங்க பாரு இந்த வாரம் ஒரு பரம் பிடிச்சி உள்ள விட்டுருங்க மாமா. கண்ணங்களை வச்சுட்டாங்களா? கண்ணங்களை வச்சுட்டாங்களே. இது இன்னும் ஓட்டுறது சண்டையா? நீ தான் ஓட்டிட்டு இருக்கிறியா? அண்ணா ஓட்டுறா. நான்லாம் ஓட்டுறதுல அதெல்லாம் அப்போ இப்போலாம் மாப்பிள்ளைங்க வந்துட்டாங்க.
பெரிய கம்பெனி வந்துருச்சு. நான் உள்ள போட்டேன். அங்கே கொடுக்கறதுக்கு கூச்சா வீட்டில் சட்னி ஆட்டிட்டு இருப்பாங்க நேரம். ஸ்கூலு நான் ஸ்கூலுக்கு என்னத்துக்கு போனேன்? அதான் கேட்குறாங்களே, ஸ்கூலும் போகிறதில்ல, வண்டியும் என்னத்தான் பண்ணுவான். ஏய் கரிஞ்சிட்டீங்கப்பா. அதான் காலையில் அதான் காய்ச்சி சொல்லணும்னா தெரியலையா? சரி ஸ்கூல் பக்கமே போக மாட்டேன், அங்கே வந்து போகணும். அந்த கேப்ல என்னென்ன பார்த்து தொலைஞ்சிருக்கிறான். அப்புறம் எப்படி அவன் சொல்றான்? போய் அந்த நாட்டை நீ சொல்லலாமா? ஸ்கூலுக்கு எதுக்கு இங்க பாருடா, நான் எங்கேயுமே போகலாம், வீட்டுல இருந்தானே வந்தேன்னு சொல்ல வேண்டியதானே. அந்த அண்ணன் ஒன்றை பிடிச்சிட்டா அப்படியே லைனா ஒரு மாசத்துக்கு அதே வச்சு ஓட்டோம். அப்படியே எந்த மாதா படி போன அந்த மாதா படி போனியா நினைச்சேன். ஐயோ அப்பா எல்லாம் விட்டு நுணுக்குறீங்க. சும்மா பண்ணேத்தான். ட்ராக் லைஃப்ல ஹெட்லைட்ல எடுத்துட்டு ஃபன் வீடியோன்னு அதை தூக்கினா யாரும் விரும்ப மாட்டாங்கடா. அதுதானே நம்மளுடைய பண்ணும் பார்ப்பாங்க மாமா. நல்லா இப்போ விஜய் எல்லாம் பாருங்க, விஜய் சுத்து அவங்கெல்லாம் வந்து அமௌண்ட் செலவு பண்ணி பார்க்குறாங்க மாப்பிள்ளா. அவனோட இன்கம் என்ன தெரியுமா? நம்மளெல்லாம் என்ன இன்கம் வருது? ராபி அவர் கூப்பிடுவோமா? இன்கம் சேனல் இன்கம். நம்ம சேனல் சொல்லு. இதெல்லாம் ஒரு சேனல்னு வந்து இன்கம் சொல்லிட்டீங்களாமா? ஓப்பனா சொல்லிடுவான். செலிபிரிட்டியா இல்ல ராபி ப்ரோட சொன்னோம்னு வச்சுக்கா, அவர் என்ன பாரு ப்ரோ அதெல்லாம் ஒரு சேனலு, அந்த சேனலை போய் என்கிட்ட இன்கம் சொல்றீங்க அப்படின்னு சேனல்லையும் சொல்லிடுவான். அவன் கரெக்டா மனசு பாரு. அவன் பிளான் பண்ணிருக்கா மாதிரி எல்லாரும் இதை போடுறாங்க, நம்ம இதை போடுவோம். ஏன் அந்த அண்ணன் பிடிச்சி நசிக்கிட்டே வர்றாரா? படத்தை பத்தியே பேசிட்டு அவனுக்கு ஏதாச்சும் அதுல ஏதோ துருப்தி சீட்டு கிடைக்குமான்னு அவன் திரி விசாரிக்கிறான். சூப்பர், வேலை முடிஞ்சுது. இன்னும் என்ன பண்றாரு? போ நீ நிறவுறதுக்காக பாக்குற? அப்ப நீயே உன் வாயில சொல்லு. என்னது சும்மா ஒரு 4 டிஷர்ட் கிடைச்சது, 4ல 2 பிச்சு போச்சு, 2 தான் இருக்குது. எப்படி பயங்கரமா கேவலமா இருக்கானே. நல்லா இருக்குன்னு தான் எங்கடா அங்க போய் உட்காந்துக்கிட்டான். கொட்டாய் விட்டு நைட்டு தூங்கலையா? வேலைக்கு போனியா? 2 மணிக்கா? எங்க போன? நல்ல வீடியோவில் உங்களை அனைவரும் சந்திக்கிறேன். எங்க போ? இங்க இருந்துச்சா? இன்னொரு பிட்டா, இன்னொரு பரம்பு வேணுமா? நீ மட்டும் என்ன பண்ணிருக்கிறா? நீ யோசிச்சா நானும் குழந்தை பையன்டா. கம்முனா முடியாம நீங்க அதை கட் பண்ணிருங்க. சீ, அந்த போட்டுறீங்களா? அந்த பழக்கமே இல்லை. கட் பண்ற பழக்கம் இல்லையா? இல்ல நானும் அதெல்லாம் பண்ணுவேன். கட் பண்ற பழக்கம் நான் பண்ணல போயிருவேன். அதெல்லாம் தான் நான் என்டர்டைன் நம்ம சேனலோட ஹைலைட்டு. சூப்பரா இருக்கு. கிணறு முன்னாடி என்ன பிரேக் எழுதுனா டர்க்குன்னு சவுண்ட் வருது. அது அந்த பக்கம் இந்த பக்கம் இல்லை, சுத்தலில் போட்டது ஏதோ சுத்தல் ஆகிடுச்சாட்டுக்குது. சுத்தல் வீடியோ போட்டோம்ல, லாக் அடிச்சு. துக்கலாக தான் வரும். அவன் என்னன்றா சொல்லி கூப்பிட்றான் அவரை? மாமன் தான் கூப்பிட்றாரு. போலாமா?
பைக் எங்களுக்கு தான் மாப்பிள்ள